بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: إن البيت الذي تقرأ فيه سورة البقرة لا يدخله الشيطان. رواه مسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அருள்மறையாம் திருமுறை இறக்கி அருளப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அல்லாஹ்வுடைய கருணை ரஹ்மத் இறங்குகின்ற புனிதமான மாதத்தின் 10வது நாளையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அருள்மறையாம் திருமுறை இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்திலே அதிகமாக குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். நிச்சயமாக குர்ஆனை ஓதுகின்ற போது, குறிப்பாக சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் போன்ற சூறாக்களை ஓதுகின்ற பொழுது அவ்விரு சூறாவும் நாளை மறுமையிலே உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்ய வரும் என்ற செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: இன்னல் பைத்தல்லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா லா யதுகுலுஹு ஷைத்தான். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற இல்லங்களிலே ஷைத்தான் நுழைய மாட்டான் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய ஹதீஸ் முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சூரத்துல் பக்ராவிலே ஆயத்துல் குர்சின்னு சொல்லக்கூடிய மிக மகத்துவமான ஆயத்து முதல் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அன்னமன் கரஅஹா ஃபி லைலத்தின். ஆயத்துல் குர்சியை ஒரு இரவிலே யாராவது ஓதினால் லம் யஸல் அலைஹி மினல்லாஹ் ஹாஃபிதுன். அல்லாஹ்வினின்றும் ஒரு பாதுகாவலர் அவர் மீது இருந்து கொண்டே இருப்பார். வலக்ருபுஹு ஷைத்தான் ஹத்தா யுஸ்பிஹ. காலையாகும் வரை ஷைத்தான் அவரை நெருங்க மாட்டான் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய பெரியார்களே, இன்னும் பல சூறாக்கள் குறிப்பாக வந்திருக்கிறது. சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை நீங்கள் ஓதுங்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி. நிச்சயமாக எனது கரம் யாருடைய எனது நஃப்ஸ் யாருடைய கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அது தஅதிலு சுலுதுல் குர்ஆன், குர்ஆனுடைய 3 பகுதிக்கு நிகராகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தஅதிலுஹு ஃபில் ஃபதீலத்தி. சிறப்பிலே அது 3 பகுதிக்கு அது போதுமையாகும், நேர்படியாகும். ஆனால் 2 சூறாக்களையும் 3 முறை ஓதுவதனால் குர்ஆன் முழுக்க ஓதியதாக கருதப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை பற்றியும் நிறைய சிறப்புகள் வந்திருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே அதிகமாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், முயற்சி செய்யுங்கள். இந்த மாதத்திலே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். ஆகவே அதிகமாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருடத்திலே ஒரு முறை நபிகளாருக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அதே போல அடுத்த இறுதி ஆண்டிலே நபிகளார் இவ்வுலகை விட்டு பிரிகின்ற அந்த ஆண்டிலே 2 விடுத்தங்கள் அவர் ஓதி காண்பித்ததாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். இமாம் ஜுஹ்ரி அவர்கள் ரமலான் நுழைந்து விட்டால் இன்னமா ஹுவ திலாவத்துல் குர்ஆன், ரமலான் மாதம் குர்ஆன் ஓதுகின்ற மாதம், இத்ஆமு தஆம், ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற மாதம் சொன்னார்கள். இமாம் மாலிக் இமாம் அவர்கள் இலா தஹல ரமலான், ரமலான் நுழைந்து விட்டால் தரக்க கிராத்துல் ஹதீஸ் வகுப்பை நிறுத்தி விடுவார்கள். மஜாலிஸல் இல்ம், அறிவு சபைகளையும் நிறுத்தி விடுவார்கள். மஜாலிஸ் இல்முடைய அறிவையும் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். அக்பல் அலா கிராத்துல் குர்ஆன் மின் முஸ்ஹப், குர்ஆனிலே அவர்கள் ஓதுவதன் மீது அவர்கள் முன்னோக்குவார்கள், தொடர்ந்து ஓதுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுபோலதான் முன்னுள்ள சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை முடிக்கக்கூடிய சில தாபியங்கள் இருந்திருக்கிறார்கள். ஃபி குல்லி ஸலாதின், 3 இரவுகளிலேயும், வஃபில் அஷ்ரில் அஹீர், பிந்திய பத்திலே ஒவ்வொரு இரவிலையும் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் நஹை அவர்கள் யஹ்திமுல் குர்ஆன ஃபி ரமலான் ஃபி குல்லி ஸலாசி லயாலின், ஒவ்வொரு 3 இரவிலையும் குர்ஆனை அவர்கள் ஹத்தம் செய்வார்கள், பூர்த்தி செய்வார்கள். அப்படி அவர்களை பின்பற்றி நாமும் குர்ஆனை ஓதி நாளை மறுமையிலே சொர்க்கம் நுழைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம் அனைவருக்கு அருள் செய்வானாக. அல்லாஹும் அர்சுக்னா திலாவத கிதாபிக் الوجه الذي يرضيك عنا واهدنا به سبل السلام واخرجنا به من ظلمات النور واجعله حجة لنا لا علينا يا رب العالمين.